என் பேரு சந்துரு. என் கூட உட்காந்துருக்க இவர் என் லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன். இவர் பேர் தான் விக்கி. சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இவருக்கு கண்ணு போச்சு. அன்னிலிருந்து நான் இவர் கூட தான் இருக்கேன். இவர் என்னென்னலாம் ஆசைப்படுறாரோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால அவர் என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போக சொன்னார். நான் அதனால் அவரை பீச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன். இவர் போகிற இடத்துலலாம் இவர் கண் இருந்தால் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுவாரோ அதெல்லாம் செய்யணும்னு என்கிட்ட சொல்லுவார். நான் அதை ஒன்று ஒன்றா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைவேற்றுவேன். என்னை பார்க்குற நீங்கள் எல்லாரும் ஒரு நல்லவன் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சில நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். என்னோட ஒரு சின்ன கவனக்குறைவுனால தான், என்ன மாதிரி பல பேர் செய்கிற தப்புனால தான் இவருக்கு இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நான் இவருக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்தேன். இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தது என்னமோ ரோட்டில் பறந்த ஒரு கவர்னால. அந்த கவரை நான் போடல. ஆனால் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் கவரை போட்டிருக்கேன். அந்த கவர் பறந்து போய் யார் முகத்தில் பட்டுச்சோ, எத்தனை பேர் இதனால் கீழே விழுந்து அடிபட்டாங்களோ, அந்த ஒரு நிமிஷம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. நான் அவரை தூக்கி காப்பாற்றினேன், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அவர் கூடவே இருந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன். அந்த முடிவு என்னன்னா,
பொதுவா என்வரான்மெண்ட் சுத்தப்படுத்துற எல்லாரும் ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சுத்தப்படுத்துவாங்க. ஆனா இந்த மாதிரி என்வரான்மெண்ட் குப்பையாக்குறதுல ரோட்ல போற ஒருத்தவங்க கவர் பறந்து முகத்துல பட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாவறான். பொறுப்பே இல்லாம வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை கீழே போடுறீங்க. நடந்து போறவன் வழிக்கு விழறான். பைக்ல போறவன் வழிக்கு விழறான். ரோட்ல பூசணிக்காய் உடைக்கிறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துல நடக்குது. இதெல்லாம் தயவு செஞ்சு நடக்காம பாத்துக்கோங்க. பல உயிர்களை காப்பாத்துங்க.